ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஓடக்கூடிய ஒரு பையன் ஒருத்தர் தான். அவன்கிட்ட 100 மீட்ரு ஓடுவியான்னு கேட்டால் சூப்பராக ஓடுவேன். எந்த ட்ராக்கில் விட்டாலும் ஓடுவியான்னா நான் எங்கே விட்டாலும் ஓடுவேன். நான் 12 செகண்ட் இல்லைனா 10 செகண்டுக்குள்ளார வந்துடுவேன். நீங்கள் எங்கே வேணாலும் என்னை விடுங்க அப்படின்னு அவங்க டீச்சர்கிட்ட அவங்க கோச்சுக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க கோச் சிரிச்சுக்கிட்ட சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது. அந்த கல் பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி போயிருக்குது. அந்த கல்லை எடுத்து அந்த 100 மீட்டர்ஸ் ட்ராக் இருக்கு இல்லைங்களா, அந்த 100 மீட்டர் ஓடுங்கிற அந்த ட்ராக்லேயே நடுவில் அந்த கல் வர்ற மாதிரி அமைச்சிடுறாரு. இப்போ ஓடு அப்படின்னோடனே அவன் வேகமாக ஓடி வந்தவன் அந்த கல் வந்தோடனே கொஞ்சம் நிதானமாக நடந்து அதை கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேகமாக ஓடி அந்த 100 மீட்டர் டச் பண்ணால் 30 செகண்ட் 35 செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் கோச் சொல்கிறாரு, ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வாழ்க்கைக்கும் இதுதான். நம்ம எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எல்லா இடத்துலையும் இதே விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம கொஞ்சமாவது மாற்றிக்கிறோம். எப்போ நீ பாசி படித்த கல்லை பார்த்த உடனே கொஞ்சம் நிதானமாக போனியோ அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய விஷயங்களை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம். ஸோ நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி.